பார்க்கின்ற பார்வையாளர் அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடியவர்களுக்கும், வியூஸ் போடக்கூடியவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஹெல்மெட்டு போடணும், சீட் பெல்ட் போடணும், போதையில் வாகனத்தை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விளம்பரத்தை எத்தனை மக்கள் கடைபிடிக்கிறாங்க? யாருமே கடைபிடிக்கிறது இல்லை. காவல்துறை தமிழகம் முழுவதும் ஏதோ குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் ஒரு சிலர் மட்டும் பிடிச்சிக்கிறது. அது சின்ன வயசு பசங்களை பிடிச்சி ஒரு கேஸை போட வேண்டியது. அவன் ஏதோ பாவம் கூலி வேலை செஞ்சுட்டு வருவான், ஒரு கேஸை போடுவாங்க. இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்கே பார்த்தாலும் எழுதி வச்சிருக்காங்க, போர்டு எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை யாரும் பயன்படுத்துறது இல்லை. ஏன் பயன்படுத்துறது இல்லை? இது தெரிஞ்சாலும் இது ரத்தத்தில் ஊறி போனது. ஒரு பக்கம் பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டு நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுடைய வேலையை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மையும் வரலாறும் கூட. இது நம்ம பொதுவாக சொன்னோம்னா ஒரு சின்ன பையனுக்கு கூட மாடு மேய்க்கிற பையனுக்கு கூட தெரியும். சரி, அடுத்தது வருவோம். இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் நான் முதல்ல எல்லாம் அதை பண்ணுவோம் எதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணார் இல்லையா அருண். முதல்ல காவல்துறையில் லஞ்சத்தை ஒழிக்கிட்டோம். அவர் முதல்ல காவல்துறையில் கை நீட்டி பணம் வாங்குறத ஒழிக்கிட்டோம். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பணம் வாங்குறத ஒழிக்கிட்டோம். இதை முதல்ல அவர் செஞ்சாருன்னா லஞ்சத்தை ஒழிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா முதலமைச்சர் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒழிப்பாரா? இதுதான் பிரச்சனை. இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம், அத்தனை அரசு துறைகளிலும் எங்கே பார்த்தாலும் ஒரு புரோக்கர் இருப்பாங்க. புரோக்கர் இருந்தால் தான் வேலையே நடக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு சாதாரண ஒரு குடிமகன், ஒரு விவசாயியோ அல்லது ஒரு அரசு வேலை செய்கிறவரோ அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவரோ வேலை செஞ்சுட்டு இருப்பார். தன்னுடைய பையனுக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும், அல்லது ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்கணும், அல்லது வில்லங்க சர்டிஃபிகேட் நிலத்திற்கு வாங்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் வாங்கினோம். அவர் ஆஃபீஸ் ஒரு நாள் போகிறாரு. ஒரு நாள் போகிறப்போ அந்த ஆஃபீஸர் இருக்கார். அதாவது இவர் கொடுக்குற மனுவை பார்க்குறாரு. பார்த்துக்கலாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. இவர் நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டிருப்பார். இவருடைய சம்பளம் 300 ரூபாயாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இவர் போவார், இந்த சம்பளம் இழந்துருவார். அடுத்த நாள் போகிறாரு. அடுத்த நாள் போனீங்கன்னா அதிகாரி இருக்க மாட்டார். அதிகாரி இல்லாத பட்சத்தில் இவர் லீவ் போட்டு போகிற போது அந்த அலுவலகத்தில் லீவ் உனக்கு தர முடியாது, இங்கே வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, அதிகாரியே கிடையாது, அன்னைக்கு அலைச்சல், அன்னைக்கு வீண் விரயம், வீண் செலவு இத்தனையும் நடக்கும். அப்போ என்ன பண்ணுறது இவர் யோசிப்பார். யாராவது ஒரு ஆளுகிட்ட கையில் கொடுத்து, இந்த பேப்பரை கையில் கொடுத்து, இந்த அதிகாரி பாரு அப்படின்னு சொல்லி 50 100 கையில் கொடுத்து அனுப்புவார். அப்போ அவருக்கும், அதாவது அனுப்பக்கூடிய ஆளுக்கும் அதை பெறக்கூடிய ஆளுக்கும் 2 பேருக்குமே மனசு ஒத்து போய், இந்த வாங்குறாரு பார்த்தீங்களா அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்து நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அப்போ அதிகாரிகள் ஏதாவது காசு கொடுத்தா உடனே பண்ணுவான்னு சொல்லிட்டு 10 5 கொடுப்பார். டீ செலவுக்கு வச்சுங்க, காஃபி செலவுக்கு வச்சுங்கன்னு சொல்லுவார். இதுதான் நடைமுறை. இதுக்கு பேர் லஞ்சம். இப்போ இந்த வேலை பார்க்குறவர் ஒரு நாள் லீவ் போட்டார்னா அவருடைய சம்பளம் போகுது. இதனால் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா என்னுடைய வேலை மிச்சம், நான் போகிறது மிச்சம், என்னுடைய அலைச்சல் மிச்சம், என் அதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த நடைமுறை சாத்தியக்கூறு தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு சொல்கிறவர் கண்டிப்பாக முடியாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கடவுளுக்கே லஞ்சம் கொடுத்தாகணும். இன்றைக்கி கடவுள்கிட்ட போய் நம்ம சாமி கும்பிட போகிறோம். ஐயர் பூசாரி தரத்தில் ஒரு 100 ரூபா போட்டால் தான் அவர் நமக்கு எலுமிச்சை பழமும் பூவும் தருவார். சும்மா வெறுங்கையில் போய் நீங்கள் ஐயா வணக்கம், எனக்கு ஒரு குங்குமம் கொடுங்க அல்லது விபூதி கொடுங்கன்னா டகார்னு இப்படி வச்சு அழுத்துவார். இல்லைன்னா போன்னு விரட்டுவார். அதே மாதிரி சாமி கும்பிட்ற இடத்துல லஞ்சத்தை கொடுத்தா தான் 10 நிமிஷம் சாமி என்னை காப்பாற்றிங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு. எங்கே பார்த்தாலும் லஞ்சம். லஞ்சத்தை ஒழிப்பதற்கு ரத்தத்தில் ஊர்னா ஒவ்வொருடைய மக்கள் கையிலையும் இருக்குது. இந்த லஞ்சத்தை யாராலையும் ஒழிக்க முடியாது. சும்மா நான் பார்த்தேன், பிடிச்சேன், பண்ணினேன் அப்படின்னு சொல்லி வீண் ஒன்றாவாரம்லாம் பண்ணாமல் மக்களுக்கு சேர வேண்டிய நல்ல திட்டங்களை நீங்கள் கொண்டு வாங்க. இதை ஏதோ நடைமுறை சாத்தியக்கூறு தான். லஞ்ச ஒழிப்புத்துறை எங்கேயாவது ஒருத்தர் 2 பேரை பிடிக்கும், காசு வாங்குவாங்க, பண்ணுவாங்க. இது இயற்கை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாவேகா, தமிழக வெற்றி கழகம் எல்லா யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரே பரவலாக இருக்கும். இந்த மாவட்ட செயலாளர் கேட்டால் காசு வாங்கினாரு, 2 லட்சம் கேட்டார், 3 லட்சம் கேட்டார், எனக்கு பதவி தர்றதுக்காக நான் கொடுத்தனா தான் பதவி அப்படின்னு சொல்லி தான் பதவி வாங்கியிருக்காங்க. என்ன நம்ம ஜோசப் விஜய் கட்சியிலேயே. அப்போ இதுக்கு பேர் என்ன? லஞ்சம் தானே. அப்போ
இன்றைக்கு ஒரு வட்ட செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர் அல்லது ஒரு கிளைக்கழக செயலாளர், ஒரு வார்டில் கவுன்சிலராக நிற்கணும்னால் கூட, ஒரு எம்எல்ஏவாக நிற்கணும்னா கூட லஞ்சத்தை கொடுத்தாகணும். அதாவது மேல்மட்டத்துக்கு காசு கொடுத்து தான் அவங்க கவுன்சிலர் ஆகணும், கவுன்சிலருக்கு காசு கொடுக்கணும், பொதுமக்கள்கிட்ட காசை இறைக்கணும். இது வந்து லஞ்சம் இல்லாமல் என்ன? இப்போ தமிழ்நாட்டினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய கட்சியிலேயே லஞ்சத்தை கொடுத்து தான் பாதி பேர் வந்து இன்னைக்கு அந்த பதவியே வாங்கியிருக்காங்க, ஒவ்வொரு பொறுப்புமே. அப்ப லஞ்சத்தை இவர் எப்படி ஒழிப்பாரு? அதிகாரிகளே காசு கொடுத்தா வந்து இன்னைக்கு வேலைக்கு சேர்றாங்க. இப்ப இந்த தமிழ்நாட்டினுடைய திமுக ஆட்சி முடிகிற வரைக்குமே ஒரு சாதாரண பால்வாடி பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற ஒரு பெண் வந்து இன்னைக்கு விடாவா இருப்பாங்க. அவங்களே வந்து 1 லட்சம் 2 லட்சம் அமைச்சருக்கு கொடுக்கணும், மாவட்ட செயலாளர் கொடுக்கணும், ஒன்றிய செயலாளர் கொடுக்கணும். இதுதான் நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு. இப்போ சாதாரணமாக இவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு காசு கொடுத்து போகிறதுனால இப்போ இவங்க சும்மா ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒவ்வொரு அதிகாரியும் இடம் மாற்றத்துக்கும் லஞ்சம் கொடுத்தாகணும், வேலைக்கு போனாலும் லஞ்சம் கொடுத்தாகணும், பணியிட உயர்வுனாலும் லஞ்சம் கொடுத்தாகணும். ஆக இந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்கு கடவுளே வந்தாலும் முடியாது. பொதுமக்கள் நமக்கும் தெரியும், இந்த அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனால் ஆட்சியை ஆளக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து ஏதோ பேரளவுக்கு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர உதட்டளவுக்கு சொல்லிட்டு இருக்கலாம். சர்க்கரைன்னா இனிக்காது. இது வரலாறு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பழமொழி, நிறைய பழமொழி சொல்லிக்கிட்டே போகலாம். இது பழமொழியோடு நிறுத்திக்கணும். வாயில் சொல்கிறதெல்லாம் நடக்காது. ஏதோ வாயில் பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போகக்கூடாது. லஞ்சத்தை ஒழிப்பாங்கிறீங்க, யாராலையும் முடியாது. இது வரலாறு, வரலாறு, வரலாறு. உலகம் பூரா லஞ்சத்தை கொடுத்து இன்றைக்கி எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இராணுவத்திலேருந்து இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதனால் நம்ம சொல்ல வேண்டியது, லஞ்சத்தை ஒழிப்பான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ரொம்ப வந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ நடைமுறை சாத்தியக்கூறுகள் செய்யலாமே தவிர மேற்கொண்டு அரசு மக்களுக்கு உண்டான நலத்திட்டங்களை என்னென்ன இருக்குது, நீங்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி மக்களாகிய அவர்களும் நானும் இதை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. உங்கள் அக்னி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.